வணக்கம் தோழர்களே. இந்த மண்ணில் பிறக்கின்ற பொழுது நாம் அனைவருமே ஒரு மாமிச பிண்டமாகத்தான் வந்து விழுகிறோம். பிறக்கும் பொழுதே யாரும் மகாத்மாவாக மலர்ந்து விடுவதில்லை. இறப்பு வந்து தழுவுகின்ற நாளைக்குள் நாம் அனைவரும் மகாத்மாவாக மாறிவிடுவதும் இல்லை. சிறுமைகளிலிருந்து மெல்ல விடுபட்டு பெருமையை நோக்கி நகர்வதுதான் நம்முடைய வாழ்வு. காலம் அதன் போக்கில் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடங்கள் கணக்கற்றவை. இயற்கையினுடைய ஒவ்வொரு அம்சமும் வெவ்வேறு பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. வகுப்பறைகளில், கலாசாலைகளில் பாடத்திட்டங்களை தெரிந்து கொண்டு ஒருவன் மேதையாகிவிட முடியாது. புத்தகங்களை படிப்பதனாலேயே புத்தனாகிவிட முடியாது. கணம்தொறும் காலம் நமக்கு ஞானத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆம், கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு பாடம், ஒவ்வொரு பாடத்திலும் வெவ்வேறு ஞானம். இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து முதலாக இறைவன் தன்னுடைய படைப்பு தொழிலை ஆரம்பித்த பொழுது உருவாக்கிய முதல் இனம் தாவரம். தன்னுடைய படைப்பு தொழிலை நிறுத்திக் கொள்வதற்காக அவன் முடிவெடுத்த பொழுது கடைசியாக தோற்றுவிக்கப்பட்டதுதான் மனித இனம். இந்த தாவர இனத்துக்கும் மனித இனத்துக்கும் இடையில் ஏராளமான உயிரினங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. ஆனால் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட இந்த தாவர இனத்திற்கும் முடிவில் உருவாக்கப்பட்ட இந்த மனித இனத்திற்கும் இடையிலேதான் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு. ஆம், இரண்டும் விண்ணை நோக்கி நெடிதாக வளரக்கூடிய வரத்தை பெற்றவை. இடைப்பட்ட நேரத்தில் உருவான எந்த இனமும் குறுக்கு நோக்கிதான் வளருமே தவிர நெடிதாக வளருவது கிடையாது. எந்த ஒரு பறவையும் எந்த ஒரு விலங்கும் குறுக்கில்தான் வளர்கிறதே தவிர நெடிதாய் வளர்வது கிடையாது. இப்படி முதல் இனமும் கடைசி உயிரினமும் ஒன்றாக பெற்ற வரத்தில் இந்த மரம் மனிதனுக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது. மனிதா, இதோ 60 அடி உயரமாக நான் வளர்ந்து இந்த ஊருக்கு தெரிகிறார் போல் உயர்ந்து நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் மண்ணுக்குள்ளே 60 அடிக்கு மேலான ஆழத்தில் என்னுடைய வேர்களை பலமாக கொண்டு செலுத்தியத காரணத்தினால்தான் இந்த மண்ணிலே நான் நிலைத்து நீடித்து நிற்க முடிகிறது. மனிதா, நீனும் ஊருக்குள் உயரமாக தெரிய வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அத்தனையும் இயல்பாகவே வந்து சேர வேண்டும் என்று எண்ணுகிறாயா? உன் மனதுக்குள்ளே ஊடுருவி இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, நீ யார் என்பதை அறிந்து கொள். உன்னை நீ அறிந்து கொண்டால் உலகத்தில் உயர்ந்து நிற்க முடியும் என்று மரம் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது. இதைத்தான் விவேகானந்தர் உலகெங்கும் உள்ள மேடைகளில் உரையாற்றுகின்ற பொழுதெல்லாம் நோ தை செல்ஃப் என்று சொல்லுவார். உன்னை நீ அறி என்று அந்த மகா துறவி நமக்கு ஒரு பாடத்தை நடத்தினார். ஆம், எல்லாமே பாடம்தான். ஒரு சாதாரண முட்டையை எடுத்துக் கொள்ளுங்கள். 21 நாட்களுக்கு பிறகுதான் அதன் உள்ளிருந்து ஒரு பறவை வெளிவருகிறது. அதற்கு முன்பு வரை மஞ்சளும் வெள்ளையும் கலந்த ஒரு திரவமாகத்தான் இருக்கிறது. 21 நாட்களுக்கு பிறகுதான் முட்டையில் இருந்து வெளிவருவது ராஜாளி பறவையா இல்லை வெள்ளை புறாவா என்பதே நமக்கு தெரிகிறது. ஒரு கோழி முட்டை 21 நாட்களுக்கு பிறகு வளர்ந்து அந்த முட்டையை உடைத்துக் கொண்டு மஞ்சள் நிறம் கலந்த பொன்னிறமாய் கோழி குஞ்சாய் வெளிப்படுகிறது. ஏதோ ஜூலியஸ் சீசரை போல இந்த உலகத்தை ஒரு சர்வாதிகார பார்வை பார்க்கிறது. அந்த பார்வை நமக்கு எந்த பாடத்தை கொடுக்கிறது தெரியுமா? முட்டைக்குள்ளிருந்து வருவது கோழி குஞ்சா? இல்லை, நம்பிக்கைக்கு கைகால் முளைத்து வெளியே வருகிறது. இதைத்தான் மகாகவிஞன் இக்பால் சொல்லுவார், இளைஞனே வருந்தாதே, உனக்குள் தான் பூரண சந்திரன் புதைந்து கிடக்கிறான், நம்பிக்கை கொள் என்று இந்த நம்பிக்கை பாடத்தை இந்த முட்டை நமக்கு தருகிறது. இந்த உலகத்தில் எல்லாம் பாடம்தான். ஒரு கட்டிடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை கட்டி முடிப்பதற்கு 1 வருடம் ஆகிறது. அந்த 1 வருட காலமும் அந்த கட்டிடத்தை ஏதோ ஒரு வகையில் சாரக்கம்புகள் என்றும்
தாங்கி சுமந்து கொண்டே இருக்கிறது. அந்த கட்டிடம் கட்டி முடித்த பிறகு திறப்பு விழா நடத்துகின்ற நேரத்தில் அந்த சாரக்கம்புகள் எல்லாம் அந்த கட்டிடத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஓரமாக அடுக்கப்பட்டிருக்கும். 2 வாழை மரங்கள் முன்னே வந்து நின்று வருபவர்களையெல்லாம் கைகூப்பி வணங்கிக் கொண்டிருக்கும். 1 வருட காலம் உழைத்த சாரக்கம்புகளெல்லாம் ஓரக்கம்புகளாக மாற எங்கிருந்தோ வந்த வாழை மரம் அந்த பெருமையை பெறுகிறது என்றால் ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு உணர்த்துகிறது என்பதுதானே பொருள். ஓரக்கம்புகளாகவே நீ வாழ்ந்து விடாதே, உயர்ந்து நிற்க வேண்டுமென்றால் நீ முயற்சி செய் என்றல்லவா அந்த பாடத்தை நமக்கு தருகிறது. இப்படி எல்லாமே நமக்கு பாடம்தான். நண்டின்கால் நாட்டியமானாலும் சரி, நடன மங்கையினுடைய குலுங்கலாக இருந்தாலும் சரி, நந்தியாவட்டை செடியினுடைய நளின சிரிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் படிக்கும் புத்தகமாக இருந்தாலும் சரி, எல்லாம் நமக்கு பாடத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. பாடம் பாடம் பாடம். ஒரு சாதாரண எழுத்து, ஒரு கவிதை நமக்கு பாடத்தை தருகிறது. ஒரு மாணவன் எழுதுகிறான், வெங்காயத்தை பார்த்து எழுதுகிறான். ஒரு மாணவன், வெங்காயமே வெங்காயமே, உரிக்கும் வரை நீ சும்மா இருந்துவிட்டு பின்பு உரித்தவனையே அழ வைக்கிறாயே, நீ அல்லவா காந்தியவாதி என்று அவன் எழுதுகிறான். எப்பேற்பட்ட பொருள் அதிலே மறைந்து கிடக்கிறது. பாரதி, மகாகவி பாரதியினுடைய ஒவ்வொரு வரிகளும் நமக்கு பாடம்தான். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாரதி பாடினான். இன்றளவும் சாவை வென்று பாரதி நின்று கொண்டே இருக்கிறான் என்றால் அந்த வரிகளை எழுதியதற்கான நின்று கொண்டிருக்கிறான்? இல்லை இல்லை, எழுதியபடி வாழ்ந்தவன் பாரதி. அதனால் தான் நின்று கொண்டிருக்கின்றான். 1000 கவிஞர்கள் தோன்றலாம், ஆனால் 1000-ல் ஒருவன்தான் கவிஞராக நிலைத்து நீடிக்க முடியும். காரணம் அவனுடைய எழுத்தால் அல்ல, சரிகை வேலைப்பாடுகளால் அல்ல. அந்தி வானத்தை விட அழகான எழுத்துக்களை தொகுத்து எழுதலாம். பின்னிரா பொழுதுகளில் செம்பம்பி குழம்புகள் கொண்டு தித்திகை அரும்புகளால் அழகாக முத்து முத்தாக எழுதலாம். ஆனால் அந்த எழுத்துக்கள் நிற்காது. எழுதியபடி வாழ்ந்தால்தான் நிற்க முடியும். பாரதி நிற்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு சம்பவம் நடக்கிறது. திருநெல்வேலியில் சுலோச்சன முதலியார் பாலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பாலத்திற்கு அடியிலே வெண்ணிற மணலில் தன்னுடைய நண்பன் சுத்தானந்த பாரதியோடு நடந்து போகிறான். பேசிக்கொண்டே போகிறான். பையிலே கையை விட்டு ஒரு 20 ரூபாயை எடுத்து காட்டுகிறான். இதோ என்னிடம் 20 ரூபாய் இருக்கிறது, இன்னும் சில நாட்களில் இது 200 மாறப்போகிறது, 200 2000 போகிறது, 2000 லட்சமாக போகிறது என்று பாரும்போய் என்று தன் நண்பனோடு சொல்லிக்கொண்டே வருகிறார். சுத்தானந்த பாரதி திகைத்து போகிறான். இது என்ன, தெலுங்கு திரையுலகத்தில் வருகின்ற விட்டலாச்சாரியார் படத்தில் கூட இப்படி ஒரு காட்சி வராதே என்று அவன் நினைத்து கொண்டே எப்படி என்று கேட்க முற்படும் பொழுது பாரதியே சொல்லுகிறான், ஆம், இந்த 20 ரூபாயை வைத்துக்கொண்டு அமிழ்தம் என்ற ஒரு தமிழ் பத்திரிகையை நான் ஆரம்பிக்கப் போகிறேன். அது உலகமெல்லாம் விற்கப் போகிறது. அப்பொழுது நான் சொன்னதெல்லாம் நடக்கும் என்று சொல்லுகிறான். பாரதி இப்படி கனவுகளிலே சஞ்சரித்துக் கொண்டு நடக்கும் பொழுது அவன் காதுகளிலே ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் வந்து கேட்கிறது. ஐயோ, காலை முதல் நான் அலைந்து கொண்டே இருக்கிறேனே, ஒரே ஒரு பழம் கூட விற்கவில்லையே, நான் எப்படி வீட்டுக்கு சென்று என் பிள்ளைகளுக்கு சமைத்து போடுவேன், அவர்களுடைய பசியை போக்குவேன் என்று அந்த பெண் அழுதுகின்ற குரல் இவன் காதுகளிலே வந்து கேட்கிறது. பாரதி வாழ்கிற காலத்தில் தன்னுடைய மக்களுக்கு கஞ்சிக்கு என்ன செய்வேன் என்று ஒரு தாய் கதறுவதா, கண்ணீர் விடுவதா? பாரதி திகைத்து போகிறான். அந்த பெண்ணை அழைக்கிறான், கூடையை இறக்கச் சொல்லுகிறான். இந்த பழங்களை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் போய் என்று தன்னுடைய சுத்தானந்த பாரதியிடம் சொல்லிவிட்டு அந்த 20 ரூபாயை அந்த பெண்ணிடம் கொடுக்கிறான். அந்த பெண்ணிடம் உமக்கு எத்தனை குழந்தைகள் என்கிறாள். அவள் 2 என்று சொல்லுகிறாள். எமக்கும் அப்படியே 2 பெண் மக்கள் என்று சொல்லிவிட்டு நிமிர்ந்தான், நடந்தான், அந்த 20 மறந்தான். அதனால் தான் பாரதி இன்றளவும் நம் மனதிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். இதுதான் பாரதி நடத்துகின்ற பாடம். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று அவன் எழுதியோடு நிற்கவில்லை.
வாழ்ந்து காட்டினான் பாரதி. அதனால் தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் பாரதி. எனவே மனிதர்களே, பாடங்களை இந்த இயற்கையும் நாம் காணுகின்ற காட்சியும் நமக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறது. நாம் தான் அவற்றை கற்றுக்கொள்வதற்கு சித்தமாக இல்லை. மனிதர்கள் பாடம் கற்றுக்கொண்டிருந்தால் இந்த நாட்டிலே சர்வாதிகாரிகள் உருவாகி இருப்பார்களா? ஒரு சர்வாதிகாரி வீழ்ந்து போகிறான், அதை இன்னொருவன் பார்க்கிறான். எப்படி சர்வாதிகாரி உருவானான், அவன் எப்படி வீழ்த்தப்பட்டான் என்பதை தெரிந்து கொண்டாலும் கூட மீண்டும் அவன் சர்வாதிகாரியாக மாறுகிறான் என்றால் மனிதர்கள் எவருமே பாடம் கற்கவில்லை என்றுதானே அர்த்தம். அப்படி கற்றிருந்தால் இந்த மண்ணிலே சர்வாதிகாரி உருவாவானா? இந்த மண்ணிலே கொடுமைகள் நடக்குமா? எனவே அருமை தோழர்களே, மனிதர்களே, பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயற்கையும் இந்த உலகமும் நமக்கு வாரி வழங்குகின்ற பாடங்களை கற்றுக்கொண்டே இருங்கள். நீங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டால் பின்னாளில் ஒரு நாள் நீங்கள் பாடப்புத்தகத்தில் வருபவர்களாக மாறலாம். அப்படி பாடங்களில் வருபவர்களாக மாறுவதுதான் வாழ்க்கையின் பெருமை என்பதை உணர்ந்து இந்த மண்ணிலே பாடத்தை கற்றுக்கொண்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த மண்ணில் மற்ற மனிதர்களுடைய மகிழ்வு வாழ்வதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற சிந்தனையோடு நடைபோடுங்கள். அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து உங்களுடைய வெற்றி நடையை எடுத்து வையுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.